யோசுவா 14ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோசுவா 14:10. இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். 40 வயசில் சொன்னார்ல, அப்படியே என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடு சொல்லி, இப்போது 45 வருடமாயிற்று, இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். காலேபுக்கு 40 வயதில் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. ஆனால் அந்த காலேபு எப்போ அதை போய் சுதந்திரிச்சான்? 85 வயசு. கவனிச்சிங்களா? இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு நிறைய வாக்கு பண்ணியிருக்கிறாருங்க தேவ பிள்ளைகளே. நீங்கள் தான் அந்த வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு லேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களால் தான், கர்த்தரால் கிடையாது, நீங்கள் தான் அதுக்கு காரணம். ஏன்? வயசாயிடுச்சு, ஏன் கணிஞ்சிரல, ஏன் நடக்க முடியல, ஏன் பேச வரமாட்டேங்குது, ஏன் காது சரியாக கேட்க மாட்டுது. ஆனால் மற்றவங்கெல்லாம் காது கேட்குது, கண்ணு தெரியுது, கல்யாணத்துக்கு போகணும், கால் விறுவிறுன்னு ஓடுது. எப்படி? மனதில் ஆழமாக பதிங்க. தேவன் உங்களை ஒரு காலத்தில் நீங்கள் விசுவாசத்தில் இருந்தீங்க, ஒரு காலத்தில் இதெல்லாம் செஞ்சீங்க, ஒரு காலத்தில் பெரிய ஆளாக இருந்தீங்க. அப்படி வைக்க விரும்பல. என்றென்றைக்கும் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராயிருக்கிறார். நீங்களும் என்றென்றும் மாறாத புது பலத்தோடு இருப்பீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த 45 வருஷத்தில் காலேபு பலருடைய மரணத்தை பார்த்து விட்டான். மோசேவும் போயிட்டார். ஒரு தலைமுறை முழுவதும் வனாந்தரத்தில் விழுந்ததை பார்த்தார். காலேபுடைய தலைமுடி நரைத்தது, உடல் முதிர்ந்தது, ஆனால் அவருடைய விசுவாசம் முதிரவில்லை. பலர் நினைச்சாங்க காலேபுக்கு வயசாயிடுச்சு, இப்ப இளைஞர்களுக்கு தான் வாய்ப்பு, காலேபோட காலம் முடிஞ்சிருச்சுன்னு. ஆனா தேவன் அப்படி நினைக்கல. இன்னைக்கு அப்படிதான் நீங்க நினைச்சிட்டீங்க. இனிமே பிள்ளையே இருக்கிறாங்க. கர்த்தர் அப்படி நினைக்கலையே. உங்களை தான் நினைக்கிறார். உங்களை கொண்டு தான் அந்த யோனோக்கியரை துரத்த விரும்புகிறார். உங்களை கொண்டு தான் மலை நாட்டை சுதந்திரிக்க விரும்புகிறார். இன்றைக்கி கர்த்தர் உங்கள் மனதில் ஆழமாக பதிக்க விரும்புகிற விஷயம் என்ன தெரியுமா? நீ முதிர் வயதானாலும் எப்படி இருக்கணும்னா புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பாய். கையை நல்லா தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். 85 வயதில் காலேபு யோசுவா கிட்ட வந்து எனக்கு அந்த மலையை கொடுங்கன்னு கேட்குறான். மலை மேலே போய் சண்டை போடுறது எவ்வளோ கஷ்டம். சபவெளியில் கேட்கல, சுலபமான இடத்த கேட்கல, மிகப்பெரிய ராட்சசர்கள் வாழ்ந்த மலையை கேட்டார் காலேபு. சபையே, முதிர் வயதுள்ள விசுவாசியே கவனியுங்கள். இளைஞர்கள் எல்லாம் ராட்சசர்களை கண்டு பயந்த காலத்தில் ஒரு 85 வயது காலேப் ராட்சசர்கள் இருக்கும் மலையை கேட்டான். காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய விசுவாசம். ஆமென் சொல்லுங்க. விசுவாசம். அழைத்த தேவன் உண்மையில்லவன். உங்க வயசு தேவன் உங்களை அழைத்ததை மாற்றாது. கழட்டு நீ கிழவி போ அப்படின்னு ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. அழைச்சவர் கடைசி வரைக்கும் உண்மையாகவே உங்களுக்கு இருக்கிறார். கையை தட்டி நன்றி சொல்ல பார்க்கலாம். உங்களை அபிஷேகித்தவர். நீ வயசாயிருச்சு வேணான்னு ஒதுக்க போறது கிடையாது. அவருடைய அபிஷேகம் நீங்கள் வயசானாலும் முதிர் வயதில் உங்கள் மேலே இருக்கிறதுனால தான் அந்த அபிஷேகம் உங்களை எப்படி வைத்திருக்குன்னு புஷ்டியும் பசுமையுமாய் வைத்திருக்க போகிறது. கையை தட்டு. இன்னைக்கு நம்ம சபையில் பல காலேபுகள் இருக்கிறார்கள். முதிர் வயதில் இருக்கிற நீங்கள் மேடையில் அதிகம் பேசாமல் இருக்கலாம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பு, யூடியூப்பில் போகாமல் இருக்கலாம். ஆனால் பல ஆண்டுகளாக ஜப அறையில், இந்த ஊழியத்தில், சபையில், சபை காரியங்களில் எல்லாவற்றிலும் பல ஆண்டு காலமாக தேவனுக்காக நின்றவர்கள் நீங்கள். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, பல வருஷமாக இருக்கிற நீ உன் முதிர் வயதில் சும்பி போய் சுருங்கி போய் இருக்கக்கூடாது. புஷ்டியும் பசுமையுமாயிருக்க வேண்டும் என்று தேவன் இன்றைக்கு உங்கள் மேல் விருப்பமாக இருக்கிறார். நல்லா சொடீர்னு அடிக்க கைய.
புது பலன் தேவன் தந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். சத்தமா சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்க வாலிபர்களுக்கெல்லாம் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இல்லை, உங்களுக்கு தான் கத்த தர்றேங்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவ சமூகத்திலே அதிகமாக இருந்தவர்கள். அதனால தான் கர்த்தர் உங்களை இன்னும் நல்ல பலனாக வச்சுருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. நீங்கள் இந்த உலகத்தில் போய் உலக மனுஷங்கிட்ட பார்க்குறது, பேசுகிறது, கண்டதை உள்ள மனசுக்குள்ளே போட்டு இதெல்லாம் வெளியே போய் அது உள்ளே வந்ததுனால சூம்புறீங்க, சுருங்கி போகிறீங்க, வாடுறீங்க, வத்தி போகிறீங்க. தேவன் நீங்கள் சூம்பணும், சுருங்கணும், வாடணும், வத்தணுங்கிறது தேவனுடைய விருப்பமே கிடையாது. தேவன் விரும்புவதெல்லாம் முதிர் வயதில் அனுபவம் உள்ள தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும், சபையிலே பல வருடங்களாக இருக்கிறவர்கள், ஊழியத்திலே பல ஆண்டுகளாக இருக்கிறவர்கள், தேவ சமூகத்தில் அதிகமாய் காத்திருந்து விழித்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் புஷ்டியும் பசுமையுமாய் இருக்கும்படி தேவன் தம்முடைய புது பலனை ஒவ்வொரு நாளும் வயதான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். சுவாசிக்க, நல்ல கையை தட்டுங்க. வாழ்ந்திருப்பேன் எம்மேல கத்த கரம், செழித்திருப்பேன் மகிழ்ந்திருப்பேன் எம்மேல கத்த கரம். சொல்லுங்க, வாழ்ந்திருப்பேன் உயர்ந்திருப்பேன் எம்மேல கத்த கரம், செழித்திருப்பேன் மகிழ்ந்திருப்பேன் எம்மேல கத்த கரம். கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். அந்த வேடாக்காரே மேல நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வேன். சத்தமா சொல்லுங்க, இந்த சத்தமா விசுவாசத்தோட. எஸ்ரானா நெகமியானா எம்மேல கத்த கரம், காலேப்னா யோசுவானா எம்மேல கத்த கரம், மோசேனா எஸ்ரானா எம்மேல கத்த கரம். கையை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென்.